ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலக் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தயிர், தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், இதோட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் இன்ஸ்டண்ட்டாக ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் யூஸ் பண்ணேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லாததுனால நீங்கள் பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் சேர்த்திக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கன் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இருந்தால் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வெறும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 விசில் விட்டு இறக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான பாலக் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.